எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நம்ம எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் மண். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்துட்டு அனாதை மாதிரி இருக்கிறாரு. லைக் வைஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட சண்டை போட்டு அவர் செப்பரேட்டா வந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேரேஜ்ல வந்துட்டு ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்காரு. லைக் வைஸ் ஆட்டோமொபைல்ஸ், டிவிஎஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒருத்தர் வந்துட்டு ஒரு பெட் கட்டினாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கான இருக்கட்டும், ஒரு ரூபாய் கொடுத்து பெட் கட்டினாங்கன்னா அந்த பெட்டை வந்துட்டு அவர் கண்டிப்பா நிறைவேற்றிடுவாரு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு டேலண்ட் இருக்கிற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு எப்படி இந்த படத்தோட ஸ்டோரி லைனோட எடுத்துன்னு போறாங்க அப்படின்றதான் இருக்கும். லைக் வைஸ் இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஒருத்தங்கிட்ட பெட் கட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி ஒன்று வரும். ஒரு ஹீரோயின் இருக்காங்களா, ஹீரோயின் அவங்க அக்காக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஆகாததுனால இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு செப்பரேட்டா மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. லைக் வைஸ் ஹீரோயினோட அக்கா வந்துட்டு செப்பரேட்டா ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி போய் இருக்கும்போது அவங்கள வந்துட்டு எதிர்ச்சியான வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மீட் பண்றாரு. அவர் வந்துட்டு நியூ டெல்லியில அவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பெட் மேட்டர் எல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி தராங்க. ஸோ அதன் மூலியமா தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மீட்டிங் மூமெண்ட் இருக்குல்ல, அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆயின்னு இருக்கும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, அதேதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆயின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அவர் எப்படி ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ண வைக்க போறாரு அப்படின்றதான் கதையே. லைக் வைஸ் ஹீரோ பார்த்த உடனே பிடிச்சிரும், பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு வரும். நான் இங்கதான் பாட்டு ஸ்டார்ட் ஆகுமான்னு நினைச்சேன். இல்ல, பாட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஒரிஜினலா ஒரு பாட்டு வரும். அண்ட் அந்த பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறாரு, என்ன இந்த லெட்டர் வந்துட்டு அவங்க அக்காவை கொடுத்து அமைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி என் தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதை வந்துட்டு கொடுக்கறதுக்கு ஹீரோ வந்துட்டு ரொம்பலாம் ட்ரை பண்ணுவாரு. சில ஃபன்னி மூமெண்ட்ஸ், அந்த காமெடி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அண்ட் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அந்த லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்லியா பழகின்னு இருப்பாங்க. பட் ஓவர் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி ஈச் அதருக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும், இந்த மாதிரி நான் ரெண்டு பேரும் லவ்ல தான் இருக்காங்கன்ட்டு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சாலும் ஆனா அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா பேச்சு மட்டும் கேட்கிற பொண்ணா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் ஹோல் கதையே. அண்ட் கதை வந்துட்டு லிட்டரலா இப்போ நிறைய இடத்துல கேட்ட மாதிரி இருந்தாலும் இதுல வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணும்னா, அந்த பேக்ரவுண்ட், அந்த சாங்ஸ் வைஸ் பார்க்கணும்னா அந்த கதை வந்துட்டு ரொம்பவே வேரியன்ட் ஆகும். அண்ட் மெயின் ஓவர் வந்துட்டு ஏகேவோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அவரோட ஒரு சாக்லேட் பாய் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த படத்துல வந்துட்டு ரொம்பவே நீட்டா செட்டில்டா இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு எப்படி டிஸ்கிரைப் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, லைக் வைஸ் அந்த இப்போ ஒரு நான் ப்ரீவியஸா போட்டு சீரீஸ்லாம் ஏகேவோட ரகட் லுக்கை பார்த்தீங்க. இதுல வந்துட்டு அதே மாதிரி அந்த சாக்லேட் லுக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். அண்ட் அவர் வந்துட்டு பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஹீரோயினுக்காக அவர் பேசுற டைலாக்ஸ், அங்கே நிறைய இடத்துல வந்துட்டு டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஒன் டேக் ஷார்ட்டா இருக்கும். இப்போ வந்துட்டு ஒன் ஷாட்டு இல்லை ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்துட்டு ஒரு ஷார்ட் அப்படியே கிளிக் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு அதை வந்துட்டு கிளியரா எடுத்திருப்பாங்க. அரௌண்ட் ஒரு 1 மினிட்டெல்லாம் வந்துட்டு இவரு தனியா இவரு விவேக் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து டைலாக் பேசுனதெல்லாம் இருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த டைலாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஏதோ கரெக்டா சொல்றாங்கல்ல, கரெக்டா பேசுறாங்கல்லன்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் அதுதான் மெயினா சொல்லணும்னு நினைச்சேன். இதை வந்துட்டு ரீவைண்ட் சீரீஸ்ல போடுறதுக்கு மெயின் காரணமே இதை வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் டம்ல இருக்காங்கன்னா அவங்க எல்லா கேரக்டர்ஸும் பண்ணிட்டு தான் இந்த பிளேஸ்ல வந்து உட்காந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லா கேரக்டரும் பண்ணிட்டா ஃபியூச்சர்லாம் அவங்க ஸ்டார் டம் ஒருத்தங்க இப்போ பண்ணின்னு இருக்கிறவங்களா ஆவாங்கன்றதுக்கெல்லாம் ஒரு உதாரணமெல்லாம் எதுவும் கிடையாது. அது வந்துட்டு டிபெண்ட்ஸ், அந்த ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ், எல்லா வேரியேஷன்ஸும் அந்த ஆக்டர் கொடுத்தா மட்டும்தான் அவரால் இந்த இடத்துலலாம் போய் உட்கார முடியும் அப்படின்றதுக்கு இந்த படங்கள் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.